அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எஸ்என்ஸ் அஸ்ட்ரோ 2K யூடியூப் சேனல். எங்கள் சேனலை உங்களை வரவேற்கிறேன். இதுக்கு ஆதரவு அளித்த அனைவருக்கும் நன்றி. என் பேர் மோசஸ், ஏல்பி ஜோதிடர், வாஸ்து கன்சல்டன்ட் அண்ட் இயற்கையாளர், ஜோதிட ஆய்வாளர், சென்னையிலிருந்து. என் உயிரான ஈசனை வணங்கி என் குருமார்கள் அனைவரையும் என்னை இந்த பிரபஞ்சத்தில் ஒரு நட்சத்திரம் போல மின்னக்கூடிய ஒரு வாய்ப்பை அளித்து கலைகளை கற்றுத்தந்து அது சூட்சுமங்களை உணர்த்தி அனைத்து குருமார்களுக்கும் அவன் அருளாலே அவன் தாள் வழங்கி இந்த காணொலியை தொடங்குகின்றேன். இப்போ ஜோதிடம்னா இப்போ எல்லாருக்கும் உடனே ஜோதிடம்னா ஞாபகம் வருது கல்யாணம், இல்லை காது குத்து, இல்லைன்னா இந்த வீடு கிரகப்பிரவேசம், ஒரு நல்ல நிகழ்வுகளுக்கு மட்டும்தான் நம்ம இப்போ ஜோதிடத்தை பார்க்கலாம். ஆனால் ஜோதிடம் என்பது உண்மையாக அதுக்கு மட்டும்தான் பார்க்கணுமா அப்படின்னா உண்மையாக அது இல்லைங்க. ஏன்னா ஜோதிடம் என்பது என்னன்னாக்கா நம்ம சுற்றத்தை தீர்மானிக்கிறது ஜோதிடம் தான். ஏன்னா ஜோதிடம் என்பது எப்படின்னா நம்மளை சுற்றி இருக்க பஞ்சபூத தன்மையோட காரணியாக தான் ஜோதிடம் இருக்கு. ஜோதிடம் என்பது என்ன, ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும்னா, இதே கிரக நிகழ்வுகள் வானத்துல, அதாவது திறந்த வெளியில வெட்ட வெளியில நடக்கக்கூடிய நிகழ்வுக்கு அஸ்ட்ரானமின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே நிகழ்வுகளோட தன்மைகள் நமக்குள்ள நடந்துச்சுன்னா அது பேர் அஸ்ட்ராலஜின்னு நம்ம சொல்றோம். அஸ்ட்ராலஜினா என்னன்னா அந்த கிரகத்தோடைய தன்மைகளுடைய விளைவுகள் நம்ம உடம்புக்குள்ள ஏற்படக்கூடிய ரியாக்ஷன்ஸை நம்ம அஸ்ட்ராலஜி, அந்த பதிவுகளை நம்ம அஸ்ட்ராலஜின்னு சொல்றோம். இப்போ ஒரு மனிதனுக்கு தன்னை அழகுபடுத்திக்கணும், தன்னை மேன்மைப்படுத்திக்கிறதுக்கு உதவணும் அப்படின்னா, மேன்மைப்படுத்துறது அழகுபடுத்துவதற்கு உதவுறதுக்கு நம்ம என்ன பண்றோம்னா, உடனே நம்மளோட கண்ணாடி எடுத்து ஒன்று பார்க்குறோம். நம்ம மூஞ்சி என்ன மாதிரி இருக்கு, அது என்ன பண்ணால் இன்னும் அழகாக்கலாம், இப்போ வெளி உலகத்துக்கு நம்ம அழகுப்படுத்தலான்னும் போது நம்ம எப்படி நம்ம கண்ணாடியை பார்த்து நம்மளுடைய அதில் இருக்கக்கூடிய முகத்தில் இருக்க நிறை குறைகளை சரி செய்து நம்மளை அழகுபடுத்தும் போது நம்ம முகம் இந்த சமுதாயத்தில் மிகவும் பளிச்சுன்னு அழகாக இருக்கும். அதே போலதான் இந்த பிரபஞ்சத்தில் நம்மளோட வாழ்வியல்ல நம்ம மிகவும் அழகாகணும், மேன்மையுடன் ஜொலிக்கணும்னா நமக்கு ஜோதிடம் தான் முக்கியம். ஏன் ஜோதிடம் தான் அப்படின்னா, ஜோதிடத்தை நம்ம முன்னோர்கள் கால கண்ணாடின்னு சொல்றாங்க. காலன்னா நம்மளை சுற்ற சூழல், இயற்கை, இதான் காலம். ஸோ கால கண்ணாடி, காலத்தினுடைய கண்ணாடி. காலத்தினுடைய கண்ணாடியை நம்மளால அறிய முடியுமானா ஜோதிடத்தின் வழியாக மட்டும்தான் அறிய முடியும். உங்களோட அஸ்ட்ரோ சார்ட்டை பார்க்கும்போதுதான் உங்களை சுற்றி இந்த பஞ்சபூத தன்மை, அதாவது கிரகங்கள் சொல்லக்கூடிய நவ கிரகங்கள் பஞ்சபூத தன்மையோடு இருக்கு. அதோட தன்மைகள் இயக்கம் நம்மளுக்கு எது நல்லதாகவும் எது நன்மையற்றதாகவும் இருக்கு என்பதை புரிந்து அதற்கேற்றாறு போல அந்த தன்மைகளை நம்ம மேன்மைப்படுத்திக்கும் போதும் சீர் செய்துக்கும் போதும் நம்மளோட வாழ்வியல் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். வாழ்வியல் நம்ம வெற்றிகளை அடையிறதுக்கு மிகவும் அதை பயனுள்ளதாக மாற்றிக்க முடியும். இப்போ ஒரு விஷயத்தை நம்ம ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்ட சொல்கிறோம். என்னென்னா, இப்போ நம்ம ஒரு டாக்டரை போய் பார்க்குறோம். ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, அவர் என்ன பண்ணுறாரு, உடனடியாக டாக்டரை போய் சந்திக்கிறார். டாக்டர் என்ன பண்ணுவார், உடனே ஒரு டெஸ்ட்லாம் கொடுத்து இந்த டெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லுவார். அப்போ அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டை போய் வாங்கிட்டு வந்து டாக்டர் பார்க்கும்போது அப்போ அதில் பார்க்குறாரு அந்த நார்மல் வேல்யூக்கு எது அதிகமாக இருக்குது, எது குறைவாக இருக்குது, அதை பார்த்து இப்போ ஒரு சுகர்னே எடுத்துப்போமே. ஏன்னா இப்போ சுகர் நீரிழிவுன்னு சொன்னால் மக்களுக்கு நல்லா புரியுன்றதுனால இப்போ சுகர் ஒரு வேல்யூ இருக்குது. சுகரோட வேல்யூ பார்க்குறாரு, அது ஒரு 120 140 வரையும் இப்போதைக்கு நார்மல் தான். 160 170ன்னு சொன்னோம்னா அப்போ டாக்டர் என்ன சொல்றாரு, இல்லைங்க உங்களுக்கு சுகர் அதிகமாக இருக்குது, நீங்கள் இனிமேல் சுகரை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். இல்லை இதே ஒரு சுகர் வேல்யூ 80க்கு குறைவாவோ 100 குறைவாவோ இல்லை 60 அப்படி இருக்கும்போது என்னக்கா சுகர் ரொம்ப லோவாக இருக்குது, நீங்கள் இனிப்பை எடுத்துக்கணும்னு சொல்கிறாரு. ஏன்னா வாழ்க்கையே இங்கே சமசீர் தான். ஒன்று அதிகமாகவும் இருக்கக்கூடாது, குறைவாக இருக்கக்கூடாது. அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை, குறைவாக இருந்தாலும் பிரச்சனை. அதே போல தான் இங்கே கிரகத்தோட தன்மைகள். ஒரு கிரகம் இன்னைக்கு சூப்பராக இருந்துச்சுன்னா கால சுழற்சியின் போது அது நமக்கு பாதிப்பை கொடுக்கும். இதே ஒரு கிரகம் வலிமை இழந்து இருந்தால் அதை கால சுழற்சியப்போ அது அதன் மூலிய நன்மைகளை நம்மளால் பெற முடியாமல் இருக்கும். அப்போ இங்கே என்னென்னக்கா கிரகம் குறைந்த விஷயத்தை நம்ம அதிகரிக்கவும் அதிகமான விஷயத்தை குறைத்தும் அந்த சமநிலைப்படுத்தும் போது நம்ம வாழ்க்கையும் எப்போதும் சிறப்பாகவும் சமநிலையோட மேன்மை அடையக்கூடிய விஷயமா இருக்கும். ஸோ இதை நாம் அறியணும்னா நம்மளோட ஜோதிடம் கண்டிப்பாக தேவை. ஏன்னா இந்த ஜோதிடத்தின் வழியாக தான் இப்போ இப்போ நம்மளோட இதயம் இருக்கு, வயிறு இருக்கு, கல்லீரலுக்கு, மண்ணீரலுக்கு, இதெல்லாம் நம்ம சொல்றோம். இதை உங்களால பார்க்க முடியுமா? வெறுங்கண்ணால முடியாது இல்லை. ஏன்னா அதெல்லாம் உள்ள இருக்கு. அப்போ உள்ள இருக்கிறதோட தன்மைகளை அறியணும்னு நம்ம என்ன பண்றோம், உடனே ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் எடுக்கிறோம். ஸ்கேனை பார்த்த உடனே அதில் கொடுக்குறாங்க, கிட்னியில் கல் இருக்கு, கிட்னியோட இந்த சைஸில் இருக்கு,
கல்லீரலோட சைஸ் இருக்குது, ஃபேட்டி லிவர் இப்படி அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அப்போ அதை நீங்கள் ஏற்றுக்க தானே செய்கிறோம். அப்போ அதே போல தான் இது நம்மளுடைய கிரகச்சாரங்கள். ஏன்னா நமக்குள்ள அந்த பஞ்சபூத தன்மை இருக்குது. பஞ்சபூத தன்மை இல்லைன்னா நம்மளோட இயக்கமே இருக்காது. ஏன்னா 5க்குள்ள எல்லாமே இருக்கு. ஸோ அதை நீங்கள் நம்பினாலும் சரி நம்பலனாலும் சரி ஜோதிடம் செயல்படுமானா செயல்பட்டுகிட்டே தான் இருக்கும். இது ஹிந்துஸ்க்கு மட்டும்தான் செயல்படுமா, இல்லை கிறிஸ்டியன் ஜோதிடம் பார்க்கலாமா, இல்லை இஸ்லாமியரை பார்க்கலாமா, இல்லை வேற்றுதல் பார்க்கலாமா அப்படின்னா அது அவங்களோட விருப்பத்தை பொறுத்து. ஏன்னா ஜோதிடம் எல்லாருக்கும் உண்டு, எல்லாருக்கிட்டையும் இயங்கிட்டு தான் இருக்கு. அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதோட தன்மைகளை சீர் செய்யும் போது நமக்கு வளர்ச்சியும் பாதைக்கும். அதை சீர் செய்யலைன்னா ஜோதிடத்துக்கு என்ன இருக்கோ அது நடக்கும். அவ்வளோதான் விஷயம். இப்போ நீங்க ஒரு ஹைவேஸ்ல போயிட்டு இருக்கீங்க. ஹைவேஸ்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு போர்டு வச்சிருப்பான், இது வந்து இந்த இடத்துல ஸ்லோவா போகணும், ஒரு யூ-டர்ன் பெண்ட் இருக்குன்னு சொல்லுவான். அந்த இடத்துல நீங்க வேகமா போனீங்கன்னா உங்களால் பிரேக் பண்ணுங்க, கீழே தான் விழுவீங்க. அதே மாதிரிதான் ஜோதிடம் என்பது உங்களுக்கு வாழ்வியலை உங்களோட வாழ்வியலை கடந்து செல்லும் போது ஒரு வழிகாட்டியா இருந்து எந்த இடத்துல கிரகச்சாரம் சரியில்லாம போது இந்த இடத்துல முடிவுகளை தவிர்த்துக்கணும், இந்த இடத்துல உங்களோட முடிவை இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ ஒரு சின்ன ஒரு விஷயத்த மட்டும் சொல்றேன் பாத்தீங்கன்னா, என்னன்னா இப்போ என்னோட வாடிக்கையாளர் ஒருத்தர், அவர் பார்த்தீங்கன்னா போன மாதம் தான் வந்திருந்தார். அவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வீடு ஒன்று வாங்கிட்டாரு. வீடு ஒன்று வாங்கி ஒரு 2 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டிட்டார். இப்போ கட்டி முடிச்சுட்டு இப்போ வந்து என்கிட்ட அஸ்ட்ராலஜர் கொடுக்குறாரு. ஏன்னா இப்போ அவரோட காலகட்டங்கள் வீடுக்கான காலகட்டம் இல்லை, அது ஃபேவராக இல்லை. வீடுக்கான காலகட்டம் இருந்து அது கடனில் மாட்டணும்னு இருக்கு. இப்போ என்னன்னாக்கா ஒரு 2 கோடி ரூபாய் வீடு கட்டிட்டாரு. கட்டிட்டு இப்போ அவர்கிட்ட இந்த மொத்த பணம் வீடு கட்ட இன்னும் வரையும் வீடு முழுமை அடையலை. அவரால் வீட்டை விற்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்துட்டாரு. ஸோ இப்போ இந்த மாதிரியான ஒரு சிக்கல்களை ஏற்படுத்துறதுக்கு எதுக்கு? ஸோ இதே அவர் வீடு கட்டுறதுக்கு முன்னாடி அவரோட ஜோதிடத்தை அவருடைய ஜாதகத்தை கொண்டு வந்து கொடுத்துருந்தாருன்னா அந்த நேரத்தில் நம்ம அவருக்கு உண்டான தீர்வை ஏதாவது கொடுத்து அவர் இந்த காலகட்டத்தை அந்த சரியான காலகட்டம். ஏன்னா அவர் வீடு எல்லாருக்கும் கல்யாணம் நடக்கும், வீடு அமையும், எல்லாருக்கும் உண்டு. வீடு அமையாது, கல்யாணம் நடக்காது அப்படிலாம் கிடையாது. எந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நடக்கும். அந்த காலகட்டத்தை நம்ம பயன்படுத்தினோம்னா அது நமக்கு நன்மையை கொடுக்கும். காலகட்டத்தை மிஸ் பண்ணிட்டோம்னா திருப்பியும் வர வரையும் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இவ்வளவுதான் விஷயம். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சித்த மருத்துவம் படிக்கும் போது என்ன குருநாதர் சொல்லுவார், என்னன்னாக்கா பூக்கிற மரம் காய்க்கும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா இன்னைக்கு ஒரு பெண் ஒரு பருவம் அடைந்தாருன்னா அவளுக்கு குழந்தை பேர் என்பது கண்டிப்பா இருக்குன்றதான் நல்ல விஷயம். ஏன்னா அதில் அவர் சொல்லும் போது என்னக்கா பெண் மலடு என்பதை காட்டிலும் ஆண் மலடு தான் இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் நிறைய அது சார்ந்த விஷயங்கள் நாங்கள் அப்போ நிறைய ஆய்வுகள்லாம் பண்ணியிருக்கோம். அதனால ஸோ இந்த தன்மைகளை நம்ம ஜோதிடத்தின் வழியாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு இலகுவாக இருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு படிப்பு சார்ந்த விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ 2ஆம் பாவம் இருக்கு. 2ஆம் பாவம் சார்ந்த விஷயம் என்ன படிக்கலாம், ஜோதிட வச்சு படிச்சா பெரிய இதுவாயிடுவாங்க அப்படின்றத காட்டிலும் ஜோதிடத்துல ஒரு கிரகம் எது உங்களுக்கு பலமா இருக்கும். நீங்க எப்போதும் பார்த்தீங்கன்னா எந்த விஷயத்துல நீங்க பலமா இருக்கீங்களோ அந்த விஷயத்தை நீங்க செய்யும் போது ஒரு வெற்றியாளராக மாறிடுவீங்க. ஸோ பலகீனமா இருக்க விஷயத்துல நீங்க செய்யும் போது பார்த்தீங்கன்னா வெற்றிக்காக போராடிட்டு இருப்பீங்க. இவ்வளவுதாங்க விஷயம். ஸோ அதனால உங்களுக்கு உங்களுடைய அஸ்ட்ரோல எந்த கிரகம் பலமா இருக்கு, 2ஆம் பாவம் சார்ந்த விஷயத்துல எந்த கிரகம் பலமா இருக்குன்னு பார்த்துட்டு அது சார்ந்த கல்வியை நீங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னா கண்டிப்பா அதுல நீங்க ஒரு ஜீனியஸா வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகம். அது இல்லாம வேற ஒரு ட்ரேடு நீங்க எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா நீங்க அந்த உங்க வெற்றிக்காக போராடி அப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியில் இப்போ நிறைய பேர் யோசிப்பாங்க இல்லையா, நான் வந்து அதை படிக்கணும்னு நினைச்சேன், அதை படிக்கல, என்னோட ட்ரீம் அதான் அப்படின்னு கடைசி வரையும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களால பெரிய வெற்றி ஆவாங்க. அதாவது சர்வைவலுக்கு எல்லாரும் அடைஞ்சிருவாங்க. நீங்க வெற்றி அதை தாண்டின விஷயத்தை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். உடனே நீங்க வந்து நான் இந்த படிச்சேன், என்ன மாசங்களை சம்பாதிக்கிறேன்றதை காட்டிலும் அந்த அந்த அதுல முழுமை அப்படின்னு ஒன்று இருக்கும், ஒரு நிறைவு என்பது இருக்கும் இல்லைங்களா, அது பார்த்துக்க அந்த நிறைவை நோக்கி தான் பயணிக்கதான் உங்களுக்கு ஜாதகம் என்பதை நாங்கள் பார்க்க சொல்றது. அதே போல இப்போ ஒருத்தவங்களுக்கு நோய் 6ஆம் பாவம் 8ஆம் பாவம் சார்ந்த விஷயங்கள் ஒருத்தருக்கு ஆக்டிவேட் ஆக போகுது என்பது முன்னெச்சரிக்கை முன்னோடியே தெரிஞ்சுக்கிட்டோம் போது அந்த காலகட்டத்தை நாம் பெரும்பாலும் என்னுடைய வாடிக்கையாளர் சொல்லுவோம், இந்த காலத்துல எதுக்கும் ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ பண்ணும்போது அந்த நோயின் தன்மைகளை முன்கூட்டியே நம்ம அறிஞ்சு அதுக்கு உண்டான ப்ரிகாஷனரி முடிவுகளை எடுக்கலாம். 8ஆம் பாவம் சார்ந்த விஷயம் இந்த காலகட்டத்தில் வம்பு வழக்கு சார்ந்த விஷயம் இல்லை ஏதாவது வரும், அதனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்லும் போது நம்ம பெரும்பாலும் நம்மளை நோக்கி வரக்கூடிய அந்த நிகழ்வுகளை தடுக்க முயற்சி செய்யலாம். இல்லை அதோட தன்மைகளை குறைத்துக்கிறதுக்கு நமக்கு ஜோதிடம் வந்து பெரும் உதவியா இருக்கும்.
இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதை தான் என்னோட வாடிக்கையாளர்னு சொல்லியிருக்கேன். நிறைய பேர் அதாவது தேவையற்ற விஷயங்கள் இன்னும் பெரிய பிரச்சனை மாட்டாமல் முன்னெச்சரிக்கையாக கொடுக்கும். இப்போ ஒரு வானிலை அறிக்கை சொல்கிறா மழை பெய்ய போகுது, இங்கே சூறாவளி வந்திருக்குன்னு முதல்ல நம்ம ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து அதுக்கு நம்ம தயாராகிறோம் இல்லைங்களா. ஸோ இங்கே என்னன்னாக்கா எதுவுமே பரிகாரம் செஞ்சால் வராதுன்றதெல்லாம் கிடையாது. அதை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் நம்ம கிட்ட பெருக்கிக்கிறதுக்கு தான் நம்ம பரிகாரங்கள் பண்றோமே தவிர அந்த விஷயத்தை வராம தடுப்பதற்கு கிடையாது என்பதை நீங்க நல்ல மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஒரு பரிகாரம் பண்றோம் அப்படின்னா அந்த வரக்கூடிய விஷயங்கள், ஏன்னா இப்போ முருகர் கூட பாத்தீங்கன்னா சூர சம்ஹாரம் பண்ணியிருப்பார். அவர் என்ன பண்ணியிருப்பாரு, சூரனை சம்ஹாரம் பண்ணி அவரோட வாகனமா தான் மாத்திருப்பாரு தவிர அவரை அழித்திருக்க மாட்டார். அதே போலதான் நம்ம அந்த பிரச்சனையை ஓவர் கம் பண்ணும் போது அதுல மிகப்பெரிய ஒரு திடீர் அதிர்ஷ்டமோ திடீர் வெற்றியோ நமக்கு இருக்கும். அதை நம்ம ஓவர் கம் பண்ணனா பிரச்சனை நம்ம ஓவர் கம் பண்ணிட்டா நாம அதுக்குள்ள சிக்கிப்போம். நாம அதை ஓவர் கம் பண்ணா பிரச்சனை நம்ம கிட்ட வந்து சிக்கி அதன் மூலியமா நமக்கு ஆதாயமாக அது மாறிடும். ஸோ அதனால இந்த ஜோதிடம் நமக்கு மிக பயனுள்ளதா இருக்கும். இது எல்லாத்தையும் இலகுவா தெரிஞ்சுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஜோதிடம் ஒரு மிகப்பெரிய ஒரு காரணியா இருக்கு. நம்ம எப்போதும் என்னன்னாக்கா இந்த பஞ்சபூதங்களை பத்தி சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த பஞ்சபூதங்கள் தான் எல்லாத்துலேயுமே இருக்கு. இந்த நவகிரகங்களுக்குள்ளே பஞ்சபூத தன்மைகள் இருக்கு. ஏன்னா நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா தச வாயுக்கள் இருக்கு, தச நாடிகள் இருக்கு, 9 வகையான சால்ட் இருக்கு. நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்றுல பார்த்தீங்கன்னா 9 வகையான காற்று இருக்கு. ஆனால் நம்ம ஆக்சிஜனை மட்டும்தான் சுவாசிக்கிறோம் நம்ம நினைக்கிறோம். நீங்க வேணா கூகுளில் போய் செக் பண்ணி பாருங்க. நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்றுல எத்தனை % ஆக்சிஜன் இருக்குன்னா 20% தான் ஆக்சிஜனே இருக்கு. ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம், ஆக்சிஜனை சுவாசிக்கிறோம்னு சொல்லுவோம். ஆனால் நம்ம சுவாசிக்கிற காற்றுல 70% நைட்ரஜன் தான் இருக்கு. ஸோ நம்ம என்னன்னாக்கா நம்ம எதை பார்க்குறோமோ அதுக்கு தான் பெரும் முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதே போலதான் நம்ம இது ஏன்னா நீங்க உங்களுடைய என்ன சொல்லணும் யூரின் டெஸ்ட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா அதோட 9 வகையான சால்ட் இருக்கும். இந்த 9 வகையான சால்ட்டும் இந்த நவகிரகத்தோட தொடர்புல தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்வியலை ஒற்று இந்த நவகிரகங்கள் நவகிரக தன்மைகள் நமக்குள்ள எப்போதும் தொடர்புதான் இருக்கு. இந்த தசவாயுக்கள் 9 வகையான 10 வகையான வாயு 9 வகையான வாயு நம்மள இயக்கத்துல இருக்கும். ஒன்று நம்ம வாழ்வியல் இருக்க வரையும் 9 வகையான வாயு இயங்கிட்டு இருக்கும். ஒன்று அப்புறமா இயங்கும். ஸோ இதெல்லாம் சித்த மருத்துவ தியரிஸ்லாம் நிறைய இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இல்லை தெரியலனாலும் தெரிஞ்சுக்குங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சூட்சமமான விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம இந்த சேனலை ஆரம்பிச்சிருக்கோம். இந்த மாதிரியான மேலும் என்ன தகவல் வேணுமோ அதை நீங்கள் உங்களோட கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் போடலாம். எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பகிர்வோம். தெரியாத விஷயங்களே தெரியாதுன்னு தான் சொல்ல முடியும். ஸோ தெரிஞ்ச விஷயங்களே நாங்கள் பயிர்ப்போம். இது மாதிரி அஸ்ட்ரோ சார்ந்த விஷயங்கள், ஜோதிடம், மேலும் வேற ஏதாவது சார்ந்த உங்களுக்கு கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கேளுங்க. உங்களுக்கு நாங்கள் உதவி செய்ய தயாராக இருக்கோம். உங்களுக்கு ஜோதிடம் பார்க்கணும், உங்கள் குடும்பத்திலே உங்களுக்கோ ஜோதிடம் பார்க்கணும்னா எங்கள் ஆஃபீஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு ஜோதிடம் பார்த்து சொல்கிறோம். நன்றி, வணக்கம்.